அனைவருக்கும் வணக்கம். நம்ம இப்போ பார்க்க போகிறது குரு பெயர்ச்சி பலன்கள் 2025. மனிதனுக்கு ஏதாவது ஒரு விடிவு வராதா என்பதற்காகவே பார்க்கக்கூடிய பெயர்ச்சிகளில் மிக முக்கியம் சனி பெயர்ச்சி, ராகு கேது பெயர்ச்சி, குரு பெயர்ச்சி. ஆனால் அதில் குரு பெயர்ச்சி என்றால் விசேஷம். குரு வந்தால், குரு பார்வைப்பட்டால் நமக்கு ஒரு விமோசனம் என்று எல்லோருக்கும் தெரிந்த விஷயம். அப்பேற்பட்ட குரு பெயர்ச்சி வாக்கியபடி ஆகக்கூடிய நாள் 11/5/2025, திருக்கணிதம் படி 14/5/2025. இதுவரை ரிஷபம் என்ற சுக்கிரன் வீட்டில் இருந்த குரு மிதுனம் என்ற புதன் வீட்டுக்கு போகப் போகிறார். மிதுனம் குருவுக்கு பல வகைகளில் குருவானவர் பாதகத்தை கொடுக்கக்கூடியவர் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ள வேண்டும். கிட்டத்தட்ட 1 வருஷம் இருந்தாலும் அதிச்சாரம் அதிமுக்கியமாக காணப்படுகிறது. இதையெல்லாம் கலந்துதான் நாம் பார்க்க போகக்கூடிய அமைப்பு. குரு பெயர்ச்சி வாழ்க்கையில் மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசிகளில் என்னென்ன இம்பேக்ட் கொடுக்க போகிறார், அதற்கு உண்டான எளிய தெய்வ வழிபாடுகளை பற்றியெல்லாம் நாம் பார்க்க போகின்றோம். பொதுவாகவே குருஸ்தான பலத்தை விட பார்வை பலம் மிக முக்கியம். குருவானவர் மிதுனத்துக்கு 5ஆம் பார்வை ரொம்ப விசேஷம். துலாத்தை பார்க்க போகிறார். அதனால் துலா ராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த குரு பெயர்ச்சி ஒரு அற்புதம். அடுத்ததாக தனுசுவை பார்ப்பார். 7ஆம் பார்வையாகும் சமசப்தம பார்வை என்று அதற்கு பேர். ஸோ தனுசுக்கும் நிறைய விஷயத்திற்கு நன்மைகள் ஏற்படும். அத்துடன் 9ஆம் பார்வையாக குருவானவர் கும்பத்தை பார்வையிடுகிறார். 7.5 சனியில் ஜென்ம சனியில் கஷ்டப்பட்டிருந்த கும்ப ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி ரொம்ப விசேஷம். ஸோ இதையெல்லாம் வைத்து குரு நிற்கக்கூடிய ஸ்தானங்கள், குரு பார்க்கக்கூடிய பலன்களையெல்லாம் வைத்து தான் இந்த குரு பெயர்ச்சி பலன்கள் உங்களுக்காக நல்ல செய்திகளை இந்த வீடியோவில் கொடுக்க போகிறோம். இப்போது அடுத்ததாக பார்க்க வேண்டிய ராசி கும்ப ராசிக்காரங்க. 4ஆம் இடத்தில் இருந்த குரு 5ஆம் இடத்துக்கு வருகிறார். குருவானவர் கண்டிப்பாக பெற்றோர் பெரியோர் அனுகூலம், மரண பயம் நீங்குவது, எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி வருவது எல்லாம் ஏற்படும். அதே சமயம் ஜென்மத்தில் ராகுவும் 7ஆம் இடத்திலும் கேதுவும் இருப்பதனால் மிக அதிகமாக கவனத்துடன் இருப்பது நல்லது. குடும்பத்தில் மட்டும்தான் துணை அல்லது துணைவியார் விஷயத்தில் சிறிது கவனமாக இருக்க வேண்டும். பிள்ளைகளுடைய படிப்பு, உத்தியோகம், தொழில், வியாபாரம், பிள்ளைகளுடைய தேகரக்கியம் ரொம்ப கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். கண்டிப்பாக கும்பராசிக்காரர்கள் நவக்கிரகத்தில் இருக்கக்கூடிய திங்களூர் என்ற சந்திரன் கோயிலுக்கு சென்று அங்கே பசு நெய் 100 கிராம் விபதியும் 100 கிராம் குங்குமம் கொடுத்து கோயில் முறைப்படி பூஜை பண்ணி விபூதி குங்குமத்தை வாங்கி கொள்வதும் நல்லது. வயிறு சம்பந்தப்பட்ட, கழிவு பாதை சம்பந்தப்பட்ட, முதுகு சம்பந்தப்பட்ட, முகத்தில் உள்ள உறுப்புகள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் சிறு கோளாறுகள் என்றாலும் மருத்துவ ரீதியாக மருத்துவரை பார்த்து கொள்ள வேண்டுமே தவிர மருந்து கடைக்காரர்கள் கொடுக்கக்கூடிய மருந்துகள் எடுத்துக்கொள்ளக்கூடவே கூடாது என்பதை கண்டிப்பாக கும்பராசிக்காரர்கள் ஞாபகத்தில் வைத்து கொள்ள வேண்டும். குரு உங்களை விசேஷ பார்வையாக பார்ப்பதனால் எல்லா விதத்திலும் ஏற்றம் ஏற்படும். பிள்ளைகளுடைய அனுகூலம் ஏற்படும். பிள்ளைகள் வாழ்க்கையில் நடந்த தடைப்பட்டிருந்த சுபகாரியங்கள், தொழில், உத்தியோகம், வியாபாரம் எல்லாம் கிளியரன்ஸ் ஆகக்கூடிய நேரம். அதி அற்புதம் ஏற்படும். லாபம் ஏற்படும். பொருள் சேர்க்கை ஏற்படும். பெற்றோர் பெரியோர்களுக்கும் உங்களுக்கும் இருந்த மனஸ்தாபங்கள் தீர்வது கண்கூடாக பார்க்கலாம். இரத்த பந்த உறவுகள் அந்யோன்யம் அதிகரிக்கக்கூடிய அதி அற்புதமான பெயர்ச்சி குரு பெயர்ச்சி. இந்த குரு பெயர்ச்சி மிதுனத்துக்கு வரக்கூடிய குரு உங்களுக்கு நல்லது கொடுப்பார் என்பதை கண்கூடாக பார்க்கலாம். அசிடிட்டியில் மட்டும் வயிற்று உபத்திரம், வயிற்று பூச்சி தொந்தரவு மட்டும், பசியில் ஏதாவது ஒரு உணவை எடுத்து சாப்பிட்டு விட்டு பிறகு வருத்தப்படக்கூடிய சூழ்நிலையை ஏற்படும். அதில் மட்டும் கவனமாக இருப்பது கும்பத்திற்கு மிக மிக முக்கியம். என்ன கும்பராசியில் குரு பகவான் உங்களுக்கு நல்லதை செய்வார், நல்லதை கொடுப்பார். பயம் தேவையில்லை. நன்றி, வணக்கம்.